அதாவது தமிழ்ல நவம்பர் ஸ்டோரி, சுழல், விலங்கு இந்த வெப் சீரிஸ்க்குலாம் அடுத்து நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குற்றம் புரிந்தவன். அண்ட் இந்த வெப் சீரிஸ் எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா சோனி லீவ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நைட் டைம்ல ஒரு கிராமத்துல கோவில் திருவிழா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல மெர்சின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு காணாம போறா. அண்ட் அந்த பொண்ணோட அப்பாவான சாலமன் வந்து இறந்து கிடக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கடைசியா பார்த்த ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பசுபதி சார். ஆனா அதையும் தாண்டி இந்த இன்சிடென்ட் வந்து அவர் வீட்டு பக்கம் தான் நடக்குது. இப்படி ஆரம்பிக்கிற இந்த ஸ்டோரி எப்படிலாம் டிராவல் ஆறு அண்ட் எந்த மாதிரி சுவாரஸ்யமா முடியுதுன்னு இந்த வெப்சீரிஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த வெப்சீரிஸோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் யாரை பார்க்குறேன்னா இந்த வெப்சீரிஸோட ரைட்டர் அண்ட் டைரக்டரான செல்வமணி முனியப்பன் அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வெப்சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு காணாம போறா. ஆனால் அதே மாதிரி அவங்க அப்பா இறந்து கிடக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து என்கேஜிங்கா 7 எபிசோடுக்கு ஒரு வெப்சீரிஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பட் அந்த சேலஞ்ச் எடுத்து ரொம்ப நீட்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு சொல்லுவேன். அண்ட் ரைட்டிங்ல எமோஷன் சீன்ஸையும் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸையும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப மெச்சூராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் குறிப்பாக லாஸ்ட் 3 எபிசோடில் அவர் ரைட்டிங் கொஞ்சம் பீக் லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ செல்வமணிஸோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் என்னை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சோ அதே அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் நடிச்ச ஆர்டிஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். குறிப்பாக பசுபதி சார் ஒய்ஃப் அண்ட் விதா சார் அதுக்கு எஸ்டர் கேரக்டர் பண்ணுங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வெப் சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் அண்ட் எடிட்டிங்லாம் தரமாக இருந்துச்சுங்க. குறிப்பாக எடிட்டருக்கு தனி கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா இந்த வெப் சீரிஸில் நான்லீனியர் நரேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான்லீனியர் நரேஷன் அந்த சீன் ரிப்பீட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்பே பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக எடிட் பண்ணி தாங்க சொல்லுவேன். ஸோ ஓவரால் எனக்கு இந்த வெப் சீரிஸ் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுங்க. உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜானர்லாம் ரொம்ப பிடிக்குன்னா இந்த வெப் சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.